أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. இப்போது இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசுகிறது எந்த அளவுக்கு சரியான விஷயம்னு தெரில. முதல்ல பேச வேணான்னு தான் நினச்சேன். ஆனாலும் ஒரு பக்கம் என் மனசு பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் இப்போது இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசுகிறேன். இப்போ நான் இங்கே இஸ்ரேலா, ஈரானா, இல்லை அமெரிக்காவா, ரஷ்யாவா அப்படின்னு பேச வரல. யார் பக்கம் நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குதுன்னு சொல்ல வரல. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த பயானை ஆரம்பிக்கிறேன். அந்த கேள்வியோடையே இன்ஷா அல்லாஹ் இந்த பயானை முடிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு பள்ளியில் இல்லை கல்லூரியில் மாணவராகவோ இல்லை மாணவியாகவோ படிக்கிறீங்க. அந்த பள்ளியில் இல்லை அந்த கல்லூரியில் உங்களுக்கு பாடங்கள் நடத்தக்கூடிய 2 டீச்சர்ஸ்குள்ளே ஒரு சண்டை. இந்த டீச்சர் அந்த டீச்சரை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தப்பாக சொல்கிறதும், அந்த டீச்சர் இந்த டீச்சரை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தப்பாக சொல்கிறதுமா வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த 2 டீச்சர்ஸ்குள்ளே சண்டை ரொம்ப முத்திருச்சு. அப்போ இந்த டீச்சர் அந்த டீச்சர் மேலே உள்ள கோவத்தை ஸ்டூடெண்ட்ஸான உங்கள் மேலே காமிச்சாராம். அதே மாதிரி அந்த டீச்சர் இந்த டீச்சர் மேலே உள்ள கோவத்தை ஸ்டூடெண்ட்ஸான உங்கள் மேலே காமிச்சாராம். சண்டை என்னமோ அவங்கக்குள்ளே தான், ஆனால் கோவத்தை காமிக்கிறது உங்கள் மேலே. இது எந்த அளவுக்கு நியாயம் தர்மம்னு எனக்கு தெரில. எனக்கு இது தப்புன்னு படுது. உங்களுக்குள்ளே பிரச்சனைனா அதை நீங்கள் உங்களுக்குள்ளே சால்வ் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸான நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்கணுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு எப்படி தோணுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் இந்த கதையை எதுக்காக சொல்லுறேன்னு உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நம்ம விதிகள் நம்ம படிப்பதற்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டுருச்சு. ஆனால் அந்த எழுதப்பட்ட விதியை மாற்றக்கூடிய சக்தி ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது, துவா. அந்த சக்தியை கரெக்டாக பயன்படுத்துங்க. அதை வீணாக்கிறாதீங்க. இரவை நாடுறது தான் நடக்கும். உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் நமக்கு நல்லது தான் செய்வான். அதனால அவன் மேலே உள்ள நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதீங்க. பாலஸ்தீன். இதுக்கு முன்னாடி என் சகோதர சகோதரிகளுக்கு நடந்த மாதிரி திருப்பியும் என்னுடைய இன்னொரு சகோதர சகோதரிகளுக்கு நடக்க வச்சிடாதீங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க.